ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அஸ்ஸலாமு மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி. இன்றைக்கி வந்து கிளாஸ் நம்பர் 139. இன்றைக்கி டேட் வந்து 17 ரமலான் 1447, மார்ச் 6ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பார்க்க போகிற வசனம் வந்து 7வது அத்தியாயம் 73வது வசனம். அல்லாஹ்வுடைய அஸாபுடைய எச்சரிக்கைகள், ஐயாமுல்லா, அல்லாஹ்வுடைய நாட்கள். 2 சமூகம் பார்க்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் ஒன்று, ஆது சமூகம் ஒன்று. மேலும் சமூது கூட்டத்தாரிடம் அவர்களின் சகோதரர் சாலிஹை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமூகத்தார்களே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துவிட்டது. இதோ அல்லாஹ்வின் ஒட்டகம், இது உங்களுக்கு ஒரு சான்றாக உள்ளது. எனவே அல்லாஹ்வின் பூமியில் மேய்ந்து திரிய இதனை விட்டுவிடுங்கள். இதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள். அவ்வாறு செய்வீர்களாயின் துன்புறுத்தும் வேதனை உங்களை பிடித்து கொள்ளும். இப்போ ஆது சமூகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் இருந்து மிஞ்சின ஒரு கூட்டம் ஆது சமூகம். அது ஒரு அலிச்சாட்டியம் பண்ணுது, அது பெரிய ஒரு நிலப்பரப்பில் ஆட்சி பண்ணுது. அவங்க வந்து அவங்கள அடக்குமுறை பண்ணுறாங்க, ஃபசாது பண்ணுறாங்க பூமியில். அதற்கு பதிலாக அல்லாஹ் வந்து அவங்கள அழிக்கிறான். அழித்து அதில் ஈமான் கொண்டவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கொண்டு மறுபடியும் வந்து இன்னொரு சமூகம் ஜென்ரேட் ஆகுது. இப்போ இந்த சமூகம் வந்து சமூது சமூகம். இந்த சமூகம் இவங்களும் அதே வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அதே வந்து செமிட்டிக் இனத்தை சேர்ந்தவர்கள் தான், மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்போ இவங்களை பற்றி சொல்லும்போது இவங்களையும் வந்து 2வது ஆது சமூகம் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்லுவாங்க. புரியுதா? இவங்களுக்கு பேர் சமூது சமூகம். சாலி நபி இவங்களுக்கு வந்தவங்க. ஆனால் ஆது 2 அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ஆது. புரியலையா? இப்போ ஸ்டாலின் ஒரு பீரியட் ஆட்சி பண்ணார். 2வது ஆட்சிக்கு என்ன சொல்கிறாங்க? 2.0ங்கிறாங்களா? அது மாதிரி ஆது வந்து 2.0 இவங்க. புரியுதா? ஏன்னா அதுலேருந்து மீதி மிஞ்ச இருக்கிறவங்க தானே. இப்போ மறுபடியும் அவங்க வாரிசுகள்லாம் பெருகி அவங்களுடைய வம்சம் பெருசாகி மறுபடியும் ஒரு ஆட்சி உருவாக்கி மறுபடியும் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆகிருக்கும்.
புரியுதா? 500-1000 வருஷம் நடந்துடும். இப்போ இது குரான் வந்து அடுத்தடுத்து சொல்லுது அப்படின்னா ஏதோ 2 நாள் 3 நாளில் நடந்த விஷயங்கள் கிடையாது. இப்போது இந்த டைமில் வந்து இப்போ மறுபடியும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே வேலைகள் தொடர்றாங்க. புரியுதா? அதாவது ஒரு சீர்திருத்தம், அதுக்கப்புறம் ஒரு சீர்கேடு, ஒரு சீர்திருத்தம், அதுக்கப்புறம் சீர்கேடு. இப்போ செய்யாதன்னு ஒரு வேலை சொன்னோம்னா திரும்ப திரும்ப சரியா? சரியில்லை. அதே தான் இது மனுஷ புத்தி. உனக்கு என்ன புத்தி இருந்துச்சோ அதே புத்தி தான் ஆது சமூகம் இருந்தது. புரியுதா? கேட்கும்போது நம்ம என்னமோ பெரிய ஒழுக்க சீலர் மாதிரியும் ஆது சமூகம் ஏதோ தட்டறிஞ்சு திரிஞ்ச மாதிரியும் கிடையாது. நமக்கு பேர் வைக்கலை, அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. புரியுதா? நம்மளும் அவங்களும் ஒன்று. இது அறியாதவன் வாயில் மண். மறுமையில் போய் நிற்கும்போது தான் எந்த லைனில் நிப்பாட்டும் போது தெரியும், ஃபிரௌன் லைனில் போய் நிற்கிறோமா, ஆது சமூகம் லைனில் நிற்கிறோமான்ட்டு. இங்கே நினச்சிக்குவோம் உமர் லேவன் லைனில் நிற்போம், அபூபக்கர் லைனில் நிற்போன்ட்டு. அதனால் எப்பயுமே நம்முடைய சேட்டைகள் இருக்குல்ல, கர்த்தூத் அப்படிம்பாங்க, அந்த சேட்டைகள் எப்படி இருக்குதுன்னு நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா? திரும்ப திரும்ப நம்மளை பற்றி புகார் வந்துச்சுன்னா செத்து போயிடுவோம், அப்படியே உள்ளம் செத்து போயிடும், பழக்கமாயிடும். தப்பு செய்கிறது அதே வந்து நல்ல பழக்கங்கிறது என்ன, பழகி போகிறது தானே. ஃபஸ்ட்டு செய்யும்போது புதுசாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே செஞ்சுட்டே இருந்தோம்னா பழக்கமாயிடும். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கும் ஒரு பெரிய ஆட்சியை வந்து அல்லாஹ் கொடுத்துருந்தான். இவங்களும் பெரிய ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுத்துருந்தான். இவங்களும் வந்து பெரிய ஒரு வியாபாரத்தை வச்சுருந்தாங்க, விவசாயங்கள் இருந்துச்சு, பெரிய வளங்கள் வந்து அல்லாஹ் குவிச்சிருந்தான். அதே அரபு பாலைவனத்தில் தான் அவங்களும் வாழ்ந்தாங்க. ஆனால் அது பாலைவனம் இப்போ ஆனது, இவங்கெல்லாம் அழிக்கப்பட்டு 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 பாலைவனம் ஆயிடுச்சு. புரியுதா? இன்றைக்கும் வந்து கூகுளில், ஜெமினியில், சாட்ஜிபிடிலலாம் அடித்தா இந்த சமூகங்கள் வாழ்ந்த பகுதி தரைக்கு அடியில் இருக்குது, போயிருச்சு, கீழே இருக்குது. புரியுதா? அவங்க டீப்பில் போயிட்டாங்க. அவங்க உள்ளே நோன்னா உள்ளே பல 100 அடி தோண்டினோம்னா உள்ளே அவங்க ஊரே இருக்குது. இது மாதிரி தான் அவங்க ஆயிட்டாங்க, படிப்பினே ஆயிட்டாங்க. மணல் வந்து சும்மா வரல. அது பாலைவனத்தில் சவுதி அரேபியாவில் மணல் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் ஆறு இருந்துருக்குது. புரியுதா? ஆறு ட்ரை ஆயிடுச்சுன்னா மணல் தானே இருக்கும் ஆற்றுல. இதெல்லாம் ஆற்றுல இருந்த மணல், தண்ணி இல்லைன்னா மணல் கடலில் வரும், பீச்சில் வரும், இப்படி தான் மணல் வரும். பாலைவனத்தில் எப்படி போய் மணல் வந்துச்சு? இதெல்லாம் அது இருந்து தான் வந்திருக்குது. இவங்க பண்ண சேட்டையினால் அழிக்கப்பட்டு தண்ணி உறிஞ்சப்பட்டு தண்ணி உறிஞ்சிட்டால் மனுஷன் அங்கே வாழ மாட்டான். தண்ணி இல்லைன்னா எங்கே வாழ்வேன்? தண்ணி இல்லாத இடத்துக்கு வந்து மதிப்பு கிடையாதுல்ல. இப்போது இந்த இடத்துல அல்லாஹ் சாலி அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, என் சமூகத்தாயர்கள், என்னுடைய சமூகமே அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள். பிரச்சனை என்ன? அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள். மீனிங் என்ன? அல்லாஹ்வுடைய ரூல்ஸு ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் போட்டிருக்கிற ரூல்ஸு தப்பாக இருக்குது. அதில் ஏழைக்கு ஒரு சட்டம் இருக்குது, பணக்காரனுக்கு ஒரு சட்டம், மேல் ஜாதிக்கு ஒரு சட்டம் இருக்குது, கீழ் ஜாதிக்கு ஒரு சட்டம். புரியுதா? உள்ளூர்காரனுக்கு ஒரு சட்டம் இருக்குது, வெளியூர்காரனுக்கு ஒரு சட்டம் இருக்குது, பணக்காரனுக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஏழைக்கு. இந்த மாதிரி ஏதாவது வலிமையவன் அது அங்கெல்லாம் எப்படி தெரியுமா? மன்னர் இருப்பாங்க. மன்னர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? மன்னர்கிட்ட ஆர்மி இருக்காது. ஆர்மி எங்கே போவான்? ப்ரைவேட் ஆர்மி தான் வாங்குவான். ப்ரைவேட் ஆர்மி யார் வச்சுருப்பா அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது இப்போ இந்த ஒரு ஜாதி கட்சியுடைய ஆதரவு வாங்குறாங்க தெரியுமா? சின்ன ஜாதி கட்சி இருக்கும், அந்த ஜாதி கட்சி அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. இந்த எலெக்ஷன் இப்போ இங்கே திமுக மீட்டிங் போடும்போது தெரியும். புரியுதா? இங்கே ஒரு கட்சி மீட்டிங் போட்டாங்க, ஒரு ஜாதி கட்சி வந்தது. அப்போ தான் இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னென்னா அது அவங்களுக்கு கீழே ஒரு 5000 பேர் இருப்பாங்க, வெறும் 5000 பேர் தான். அந்த 5000 பேர் வச்சு ஈரோட்டில் ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது. ஆனால் அந்த 5000 டேமேஜ் பண்ணும். இந்த 5000 ஏடிஎம்கே கிட்ட போச்சுன்னா டிஎம்கே டேமேஜ் ஆகிடும், டிஎம்கே கிட்ட போச்சுன்னா ஏடிஎம்கே டேமேஜ் ஆகும். அதனால் அந்த 5000 வர்த்து. அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்லாம் தரமாட்டாங்க, ஃபண்டு கொடுப்பாங்க. அவங்க கேட்குறத நிறைவேற்றி கொடுப்பாங்க. அவங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னா உடனே பர்மிஷன் கொடுத்துருவாங்க. புரியுதா? ஃபைல் வந்து மூவ் ஆயிடும். அவங்க எப்போ நினச்சாலும் எம்எல்ஏ போய் பார்க்கலாம், அமைச்சரை போய் பார்க்கலாம், வேணுங்கிறத நடந்துக்கும். இதுதான் மேட்ரு. புரியுதா? இதே வந்து அந்த மன்னர்கள் காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த 5000 பேர் மிலிட்ரி வேலை கொடுப்பாங்க. ஒரு படையெடுத்து வர்றான் அப்படின்னா அந்த மன்னருடைய சபையில் பிரமுகர்கள் உட்காந்துட்ருக்கோம். அந்த ஃபிரௌனுடைய
சபையில் வந்து சொல்லுவான் பிரமுகர்களே அப்படிமா. அப்போது அந்த பிரமுகர்கள் உட்காந்துட்டு இருப்பான் பாரு, அவன் வந்து ஒவ்வொரு ஜாதியுடைய தலைவன் உட்காந்துட்டு இருப்பான், குலங்கள் கோத்திரங்களுடைய தலைவன் உட்காந்துட்டு இருப்பான். இவன்கிட்ட 5000 பேர், அவங்ககிட்ட 3000 பேர், இவன்கிட்ட 4000 பேர், இவன்கிட்ட 10,000 பேர் இருப்பான். 10,000 பேர் இருக்கிறவனுக்கு மரியாதை ஜாஸ்தி, 2000 பேர் இருக்கிறது மரியாதை. அதுதானே இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த ஜாதி வந்து லார்ஜ் ஸ்கேலில் இருக்குதோ அந்த ஜாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் அதிகமாக கொடுப்பாங்க, எம்எல்ஏ அதிகமாக கொடுப்பாங்க, அமைச்சர் அதிகமாக கொடுப்பாங்க. எந்த ஜாதி கம்மியாக இருக்கோ அந்த ஜாதிக்கு வந்து எல்லாமே கம்மியாக கிடைக்கும். புரியுதா? சவுண்டாக எந்த ஜாதி இருக்கோ அந்த ஜாதி கொடுப்பாங்க. இப்படி தான் இவங்களும் வச்சு ஆட்சி பண்ணிட்டுருப்பாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போ நபி வந்து என்ன சொல்லுவார், எல்லாரும் சமம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சி விடுவார். புரியுதா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? அப்போ நேற்று வரைக்கும் இவங்க வச்சிட்டு இருந்த அந்த ஆதிக்கம் என்ன ஆயிரும்? லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் இவங்க எல்லாரும் எதிரியாக மாறிடும். அப்போ ராஜாவும் எதிரியாக மாறிடும். அப்போ மொத்த ஊரே திரும்பிடும். புரியுதா? இப்போ வந்து நபிமார்களுடைய தாவாவை கற்பனை பண்ணிப்பார், ரொம்ப ஆபத்தான தாவாவாக இருக்கும். ஏதோ நபிமார்கள் வந்து வானத்தில் ஒரு இறைவன் இருக்கிறான்னு ஒன்று, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அப்படின்லாம் எவனும் பிரச்சனை பண்ண மாட்டான். இருந்துட்டு போட்டோம், என்ன கஷ்டம், அவன் வானத்தில் இருந்துட்டு நாங்கள் பூமியில் வாழ்கிறோம். அவனுக்கு தொழுவணுங்க, தொழுதுட்டு போகிறான். பள்ளிவாசல் கட்டணும், கட்டிட்டு போகிறான். ஆல்ரெடி தெருவுக்கு 4 நாங்களே கட்டியிருக்கோம் எங்களுடைய வழிபாட்டு தலங்கள். உங்களுக்கு ஒரு 4 பள்ளிவாசல் வேணுமா? சூப்பராக கட்டித்தரோம், ஜாலியாக வாழுங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, வேலை முடிஞ்சது. அல்லது போடாமல் கூட இருங்க, பிரச்சனை இல்லை, பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லோரும் சமன்னியான்னு சொல்கிறீங்க, மற்ற பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க. வேதமாக கொண்டு வாங்க, வாங்கிக்கிறாங்களே இப்போது கொடுத்தோன்னு வாங்கிக்கிறேன். என்ன அர்த்தம்? நாளையிலேருந்து வேதத்தை படித்து அவர் வந்து அப்படியே குரான் வசனத்தை எல்லாம் வந்து ஒப்புவிக்க போகிறாரா? லைப்ரரியில் போய் நிற்கும் அது. இவங்களுக்கு என்ன, வேதம் கொடுத்தோம், இவருக்கு கொடுத்தோம், யாருக்கு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, என்னத்தை கொடுத்தீங்கனாலும் வாங்கிக்குவாங்க புக்கு. புரியுதா? இதுதான் இதுதான் பாலிடிக்ஸு. நபிமார்கள் இது தான் பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாவுக்கு அடிபணியுங்கள். இதுக்கு மீனிங் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லா சாமியை கும்பிட்றது பிரச்சனையே கிடையாது. புரியுதா? அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் கட்டுப்படுங்க, அடிபணியுங்கள், ஆர்டர்ஸ் அல்லாஹ். இது பின்னாடி இன்னும் நிறைய அடுத்தடுத்த வசனங்களில் புரியும். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அப்போ அவன்தான் உங்களை படைத்தான், அவன்தான் உங்களுக்கு ஓனரு, அவன்தான் உங்களை வழி நடத்துகிறான், அவன்தான் உங்களுக்கு வாழ்வதற்கான விதிமுறைகளை வகுத்து கொடுப்பான். இதுதான் மீனிங். அது அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லைன்னா மீனிங் அது. அவன் சொல்கிறது மாதிரி தான் நீங்கள் வாழணும். இப்போ அடுத்த கேள்வி வருது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தீங்கன்னு என்ன சான்று? உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்து விட்டது. நான் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ப மாட்டீங்க. ஏன்? நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன், நான் ஒன்றும் ஆச்சரியமான முறையில் பிறக்கலை, என்னை காமன் மேனாக தான் பார்க்குறீங்க. சரி, உங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் வேணுமா? சரி தரேன், என்ன வேணும் நீங்களே சொல்லுங்கள். அவங்க தான் கேட்டாங்க, ஒரு ஒட்டகம் வேணும். சரி ஓகே, ஒட்டகம் கொண்டு வரோம். இந்த ஒட்டகத்துடைய பற்றி டீட்டெயில் வந்து நிறைய இருக்குது. ஒன்று, அது வந்து ஒரு பாறையை பிளந்துட்டு வந்துச்சு, அது ஒரு பெண் ஒட்டகமாக இருந்துச்சு, அது வந்து ஒரு மாசமாகவும் இருந்துச்சு. இது வந்து அந்த பாறையிலேருந்து தான் அது அப்போ டெய்லி தண்ணி குடிக்கிறதுக்கு பாறையிலேருந்து வரும், வந்து தண்ணி குடிக்கும், போயிடும், அதுக்கப்புறம் சுற்றி திரிஞ்சிட்ருக்கும். இப்படி அந்த ஒட்டகம் இருக்கும். அப்போ அது ஒரு ஆக மொத்தத்தில் சம்திங். சரி ஓகே, அது இதுக்கெல்லாம் சான்று இல்லை, இது நிறைய தப்சீர்களில் இருக்குது. சரி, ஒட்டகம் வந்து பாறையிலேருந்து வந்துச்சா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். மொத்தத்தில் அவங்க கேட்ட ஒரு ஐட்டம் வந்துருச்சு. சரியா? இப்போ இந்த ஒட்டகத்தை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க, எனவே அல்லாவின் பூமியில் மேய்ந்து திரிய இதனை விட்டு விடுங்கள். இது விரும்புகிற பகுதியில் இதை விட்டுறணும். மீனிங் என்ன, இது எவன் தோட்டத்தில் வேணாலும் மேயும். நீ அரிசி போட்டிருக்கியா, எள்ளு போட்டிருக்கியா, அதெல்லாம் பார்க்காது. இது வேணும்னா சாப்பிடும், அது அல்லாஹ்வுடைய உத்தரப்படி சாப்பிடும். அப்போனா அது நஷ்டம் தானே. புரியுதா? இதற்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது.
அவ்வாறு செய்தீர்களானால் துன்புறுத்தும் வேதனை உங்களை பிடித்து கொள்ளும். அப்போது இது வந்து அவங்களுக்கான அத்தாட்சியாக சேலஞ்சிங்காக அவங்க பண்ணுறாங்க. மேலும் நினைத்து பாருங்கள், ஆது சமுதாயத்திற்கு பின் அல்லாஹ் உங்களை வாரிசுகளாக்கினான். மேலும் இப்பூமியில் சிறப்பான வசதிகளை உங்களுக்கு வழங்கினான். இப்பொழுது அதன் சமவெளிகளில் நீங்கள் பிரம்மாண்டமான மாளிகைகளை எழுப்புகின்றீர்கள், மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொள்கிறீர்கள். எனவே அல்லாவின் வல்லமைக்கு சான்றான அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். மேலும் பூமியில் குழப்பம் விளைவித்து கொண்டு திரியாதீர்கள். அப்போ இந்த இடத்துல இந்த நபி என்ன சொல்கிறாரு? மேலும் நினச்சி பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறோம், நினச்சி பாருங்கள், ஆது சமூகம் அது அழிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு உங்களை வாரிசாக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன்ல, அது அவங்களுடைய கண்டினியூஷன்லேருந்து அவங்க வம்சத்துலேருந்து அவங்க வராங்க. மேலும் இப்பூமியில் சிறப்பான வசதிகளை உங்களுக்கு வழங்கினோம். சிறப்பான வசதி, அருமையான மண், அருமையான கிரவுண்ட் வாட்டர், அருமையான கிளைமேட்டு, சரியா, அருமையான கிளைமேட், இது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வசதியை செஞ்சு கொடுத்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு இது புரிஞ்சுக்கோ, எப்படின்னா இன்றைக்கி உலகம் இவ்வளோ இடத்துல நிற்கிது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அப்பம் பாட்டம் யாருமே சொந்த வீடு வச்சுருக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த காலத்தில் லேண்டுக்கு மதிப்பே கிடையாது. அவன் பார்த்துவான் என்னப்பா, அதாவது அவன் பிடிச்சிக்குவான், அவ்வளோதான். புரியுதா? அவன் ஒரு பால் காயா நம்ம காலனியில் உக்காந்துட்டுருக்குல்ல, அது மாதிரி உக்காந்துக்குவான். பட்டாவும் கிடையாது, வட்டாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருந்துச்சுன்னா உக்காந்துக்குவாங்க. இப்போ காவேரி ஆறு இப்படி போகுதுன்னா ஆற்றுக்கு லெஃப்டில் ரைட்டில் போட்டு குடிசை போட்டு உக்காந்துக்குவான். ஆற்றுல தண்ணி எடுத்துக்குவான், குடிச்சிக்குவான். புழங்கிறதுக்கு தண்ணி ஆச்சு எடுத்துக்குவான். கிடைக்கிற அந்த காட்டில் வேலை செய்வான், விவசாயம் சின்னதாக ஒன்று போட்டுக்குவான், கால்நடையை வளர்த்திக்குவான். அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிடும். புரியுதா? அப்போது இவங்க ஒரு அந்த காலத்தில் மனிதர்கள் போய் ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்கன்னாலே அந்த இடம் செழிப்பான பகுதின்னு அர்த்தம். பாலைவனத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ராஜஸ்தான்காரன் எல்லாம் இங்கே பாலைவனமாக இருக்குதுன்னு கிளம்பி எங்கே போக முடியும்? ஹரியானாவுக்கு போனால் சேர்த்திக்குவான், அவன் துரத்தி விட்ருவான். புரியுதா? பஞ்சாபுக்கு போனால் சேர்த்திடுவானா? சேர்த்திக்க மாட்டான். வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அவங்க வாழ்கிறாங்க. அது மாதிரி அன்றைக்கி சூழல் கிடையாது, எங்கே வேணாலும் போய் வாழலாம். அப்போ இவங்க ஒரு பகுதி அவங்களே செலக்ட் பண்ணி வாழ்கிறாங்கன்னா அதை விட பெஸ்ட்டு பகுதி எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இருக்கிறதுல டாப்பான பகுதின்னு அர்த்தம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், சிறப்பான வசதிகளை உங்களுக்கு வழங்கினோம். இப்பொழுது அதன் சமவெளிகளில் நீங்கள் பிரம்மாண்டமான மாளிகைகளை எழுப்புகிறீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான், மாளிகை பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு. அப்போது சாதாரண மாளிகை அது கிடையாது. எங்கே எழுப்புகிறாங்க? அது சமவெளிகளில், அதாவது நிலப்பரப்பில் பெரிய பெரிய மாளிகைகளை கட்டியிருக்காங்க. மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொள்கிறீர்கள். இவங்களுடைய அந்த பவரை காட்டுறதுக்கு மலைகளையும் குடைஞ்சு அதுலேயும் பிரம்மாண்டமான மாளிகை செஞ்சுருக்காங்க. அதோட கதவுடைய ஹைட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 100 அடிக்கு இருக்குது. அந்த மலைக்குள்ளே என்ட்ரன்ஸு நான் சொல்கிறது இவ்வளோ பெருசு இருக்குது. 10 ஆள் ஆழத்துக்கு இருக்கும், ஹைட்டுக்கு இருக்கும் அந்த என்ட்ரன்ஸு. இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக, அது சாதாரண விஷயமா? கிரைண்டரில் கல் கொத்துறது போய் பாரு, டவுசர் கிழிஞ்சிரும். இத்துளூண்டு ஒரு ஓட்டை அந்த கல் உக்காடுறதுக்கு, அதை போட்டு தட்டுன்னு தட்டுறதுக்குள்ளே கிழிஞ்சிடும். அவ்வளோ பெரிய ஓட்டையை போடுறது என்ன டைனமைட் இருந்துச்சா, பாம்பு இருந்துச்சா போட்டு உடைக்கிறதுக்கு? ஒன்றும் கிடையாது. சுற்றிலையும் கல்லுலேயும் இரும்புலையும் தான் அடித்து உடைப்பாங்க. அப்போது அதுக்கு பண்ணாங்க, மலைகளை குடைஞ்சி வீடு கட்டினாங்க. எதுக்கு தெரியுமா? வந்தால் அந்த ஊருக்கு யாராவது வந்தானோ அப்படியே வாயை பொழக்கணும். என்னடா இப்படி ஒரு வீடு, அப்படி ஒரு வீடு, என்னடா ஆளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாவின் அருட்கொடைகளுக்கு நினைவு கூறுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ நல்லா வச்சுருக்கான். உங்களுக்கு என்ன குறை இருக்குது? இந்த ஏழைகளுடைய பங்கு எடுத்து தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஏதாவது தேவை இருக்கா? அவங்களும் சாப்பிட்டுட்டு போகலாமே. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அமெரிக்காவுக்கு என்ன பெரிய கஷ்டத்துலையா இருக்கான்? செழிப்பாக தானே இருக்கு, மூடிட்டு இருக்கலாம்ல அவன் ஊருக்குள்ளே. அவன் இங்கே பெட்ரோல் வேணும், அது வேணும். பெட்ரோல் அவனுக்கு தேவையா? அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன மேட்ரு தெரியுமா? எனக்கு சமமாக நீ ஆயிடுவியா?
நான் அணு ஆயுதம் தயாரித்தா நீ அணு ஆயுதம் தயாரிப்பியா? உனக்கு என்னடா தகுதி இருக்குது? உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஈரானை பார்த்து அதான் கேட்குறேன். அதான் இந்தியாவுக்கு எதிராகவும் பொருளாதார தடை போட்டான். இந்தியாவை பார்த்து என்ன சொன்னான்? இப்போ அணு ஆயுதம் செய்யக்கூடாது. இன்றைக்கி உலகத்துக்கே அமெரிக்கா சட்டம் போடுறான், அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது. யாரா நீ யார் சொல்கிறதுக்கு? ஆனால் சொல்கிறதுக்கு அவனுக்கு ரைட் இருக்குங்கிறான். இப்போ இதனால் அவன் வயிற்றில் ஏதாவது கல் வந்துருமா? நயாகரா ஃபால்ஸ் இருக்காங்க, எவ்வளோ செழிப்பான, உலகத்திலேயே செழிப்பான பூமிகளில் ஒரு பூமி அது அமெரிக்காங்கிறது. இந்தியா மாதிரி கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஏக்கர்களில் விவசாயங்கள், பல லட்சம் ஏக்கர்களில் விவசாயம் பண்ணி அவங்களால வெளியே விற்க முடியாமல் கடலில் கொண்டு போய் கொட்டுறான். ஸ்டோரேஜ் வைக்க முடியலன்ட்டு உற்பத்தி வந்துகிட்டே இருக்குது, அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இது என்ன தெரியுமா? திமிரு. இந்த அசுரன் படத்தில் வருவான்ல, இவன் செப்பலை போட்டு போவான். ஒரு ஆள், ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த வழியாக செப்பல் போட்டு போயிடும். காலில் முள் குத்துருச்சுன்னு அவனால் அது தாங்கிக்க முடியாது, அடிப்பான். இவன் செப்பலை பிடுங்கினால அந்த பொண்ணு இல்லை. ஆனால் நாங்கள் செப்பல் போட்டால் நீ செப்பல் போடுவி. அதனால தான் டிஎம்கே சால்வை போத்து. அன்றைக்கி கூட சொன்னல, டிஎம்கே ஏன் சால்வை போத்துது அப்படின்னா, லுங்கி மட்டும்தான் கட்டணும், மேலே எதுவுமே போடக்கூடாது, மேலே துண்டு போடக்கூடாது, அப்படி வச்சுருந்தாங்க. அதனால தான் டிஎம்கே கட்சியில் யார் வந்தாலும் சரி முதல்ல சால்வை போட, மேலே துண்டை போடும், இடுப்பில் கட்டாது. இந்த பழைய காலத்தில் இந்த 90s பிக்சரில் வரும், எஜமான் வந்தவுடனே அப்படியே அது இடுப்பில் தோல் இருக்கிற துண்டு அப்படியே இடுப்புக்கு போட்டுரும். நாட்டாமல் வந்தாருன்னா அப்படியே போட்டுரும், சின்ன கவுண்டர் வந்தாருன்னா அப்படியே அது போட்டுருவான். புரியுதா? எஜமானுன்னு சொல்லிட்டு ரஜினி வந்தான்னா உடனே இது பண்ணால் முத்து படத்தில் இப்படி துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு நின்றுருப்பான். இப்படி தான் வச்சுருப்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். நீ எனக்கு நினைவு கூறு, நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணு. இந்த உலகத்துடைய கவர்ச்சி அனைத்தும் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். இது அல்லாஹ் சொல்கிறான். மேலும் பூமியில் குழப்பம் விளைவித்து கொண்டு தெரியாதீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுன்னா என்னென்னா, ஃபஸாது பண்ணாத. இந்த முஃப்சிதூன ஃபில் அர்துன்னு வருது. இந்த வலா தாசோ ஃபில் அர்ஸி முஃப்சிதீன், பூமியில் குழப்பம் விளைவித்து கொண்டு தெரியாதீர்கள். அது என்ன குழப்பம்? இது குழப்பம்ன்ட்டு தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு பேர் குழப்பம் கிடையாது. குழப்பம்னு என்ன? அவனா ஒருத்தன் இப்படி பின்னாடி இருக்கும்போது மண்டையில் கொட்டாங்கன்னு ஒன்று வச்சு விட்டு அப்படி திருப்பி பார்த்தானே அவன் அடிச்சிருப்பான். இது குழப்பம். இந்த இல்லை குழப்பம். புரியுதா? ஏதோ ஒரு ஃபோன் கிடக்குது, யார் தான் இருக்கும், இது இல்லை குழப்பம். குழப்பங்கிறது என்னென்னா ஒழுங்கமைப்பை சிதைப்பது. புரியுதா? நிம்மதியாக வாழ்கிற மக்களை நிம்மதி இல்லாமல் ஆக்கிறது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற மக்களை அடிச்சிக்க விடுறது, இதுக்கு பேர் ஃபசாது. இதுதான் குழப்பம். புரியுதா? அவருடைய சமுதாயத்தரில் ஆணவம் மிகுந்த தலைவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்த பலவீனமான மக்களை நோக்கி வினவினார்கள். இப்போ இங்கே பிரச்சனை வந்துருச்சு பாரு. அல்லாவை நம்புகிறதோ அல்லாவை கும்பிடுறதோ இங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவருடைய சமூகத்தாரில், யாருடைய சமூகத்தார்? சாலி நபியுடைய சமூகத்தாரில் ஆணவம் மிகுந்த தலைவர்கள், திமிரு பிடிச்ச தலைவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்த பலவீனமான மக்களை நோக்கி வினவினார்கள். அப்போ 2 கூட்டம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஒன்று ஆணவம் பிடிச்ச கூட்டம். என்னத்த ஆணவம் பிடிச்ச கூட்டம்? நான் பிறப்பால் உயர்ந்தவன், நான் இந்த சிலையுடைய கோயிலுடைய நிர்வாகி, நான் கடவுளால் என் குடும்பம் தேர்வு செய்யப்பட்டது, இதை நான் நிர்வாகம் செய்வேன், எனக்கு அப்புறம் எனது மகன் நிர்வாகம் செய்வான், அதுக்கப்புறம் என் பேரன் நிர்வாகம் செய்வான். இதுதான் காலங்காலமாக இருக்கணும். நீ காலங்காலமாக உங்கள் அப்பன் எங்கள் அப்பனு கும்பிட்டான், நீ என்னை கும்பிடணும், உன் பையன் என் பையனை கும்பிடணும். இதுதான் இது. உட்காரக்கூடாது. மாமன்னன் படத்தில் என்ன பிரச்சனை? உட்கார்றது பிரச்சனை. 20 வருஷமாக ஒரு உட்காரல, இதுதான் பிரச்சனை. இது அந்த இந்த காலத்திலேயே அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி? அதான் சொல்கிறேன்ல, இவங்கிட்ட மன்னருடைய செல்வாக்கு இருக்கும், பணபலம் இருக்கும், படைபலம் இருக்கும், நிலங்கள், அதிகமான நிலங்கள், இந்த ஜமீன்தார்னு வச்சுருப்போம். அதெல்லாம் இஸ்லாம் ஒழிச்சு கட்டுது. எவ்வளோ ஒன்றால் விவசாயம் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நீ வச்சுருக்கணும். இப்போ இது எல்லாமே அப்போது ஆணவம் கொண்டவர்கள் பலவீனர்கள். இதுதான் பேட்டல்.
அப்போ நபி யார் சார்பாக வருவார்? பலவீனர்கள் சார்பாக வருவார். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, ஆணவம் மிகுந்த அந்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க? உண்மையில் சாலிஹ் தான் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அடே இங்கே வாங்கடா, உங்களுக்கெல்லாம் அறிவு அவ்வளோ எங்களோட பெரிய அறிவு, எங்களுக்கு விட நீங்கள் பெரிய புத்திசாலியா? இவர் அல்லாஹ்வுடைய ரசூல்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், எச்செய்தியுடன் அவர் அனுப்பப்பட்டுள்ளாரோ அதனை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டோம். இப்போ இவங்க என்ன, நாங்கள் காணாததை என்னத்தை நீங்கள் கண்டுட்டீங்க? சாலிகிட்ட நீங்கள் என்னத்தை பார்த்துட்டீங்க? எதை வச்சு நீங்கள் அவர் ரசூல்னு முடிவு பண்ணிட்டீங்க? அவர் பாட்டுக்கு வந்து சேரில் உட்கார சொல்ல உட்காந்துருவீங்க நீங்கள். இதுதான் மேட்ரு. இதுலேயும் அதுதானே பிரச்சனை. மாமன்னன்ல என்ன பழக்கம்னா, இது என்ன பழக்கம்னா உக்காந்துட்டீங்க. அப்போ ஆணவம் எதுன்னு தெரியுமா? இதுதான் விஷயம். நான் நிற்கிறேன்னா உட்காரேன்னா மேட்டர் இல்லை, நீ எப்போவுமே உட்காரக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனை. திமிர் பார் எப்படி கேட்குறேன். சாலி நபிகிட்ட பேசுகிறத விட்டுட்டு, அடே சப்பானி இங்கே வா, கை அமுத்தி விடு. என்னம்மா சாலி நபின்னு சொல்லிகிட்டு இருக்கிறியாம்மா? டேய் ஒழுங்கா அமுத்துறா. அண்ணா இல்லைங்கண்ணா, போகணுங்க, சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும். அடேய் உட்கார்றா, கேட்குறோம்ல. எப்படா கண்டுபிடிச்ச சாலி தான் ரசூலுன்ட்டு? ஏப்பா நம்மக்கிட்ட இல்லாத புத்தி இந்த பையனுக்கு இருக்குது பாருப்பா, கரெக்டாக கண்டுபிட்டான் பாரு சாலி நபின்ட்டு. இது பார்க்குறதுக்கு நமக்கு அந்த சீன் வந்து இங்கே பெருசாக தெரியாது. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது உமர் சீரீஸில் ஒரு சீன் வரும்ல, சுமையாவை பார்த்து, என்ன சுமையா, முகம்மது சொல்கிறது சரின்னு படுதாமே உனக்கு, எங்களோட நீ புத்திசாலி ஆகிட்டியா கேட்குறாங்களா? அதே சீன் தான் இது. பிடிச்சி உரண்டை எழுக்கிறது. நாங்கள் வந்து எவ்வளோ அறிவாளி, இந்த ஊருடைய கட்டுப்பாடு எங்ககிட்ட தான் இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவங்க, எங்களுக்கு இல்லாத அறிவு வந்து உனக்கு வந்துருச்சா? எப்படி ரசூலுன்னு சொல்கிற சொல்லு பார்ப்போம் கேட்குறாங்க. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நீங்கள் அறியும். பலவீனர்களை பார்த்து கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய ரிப்ளை பாரு, இவங்கள செருப்பை சாணியில் எடுத்து முக்கிற மாதிரி ஒரு பதில் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறது நாங்கள் எப்படி முடிவு பண்ணோம் தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், எச்செய்தியுடன் அவர் அனுப்பப்பட்டுள்ளாரோ அதனை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் சாலி நபியை பார்த்தோ, அவங்களுடைய பேச்சு கேட்டோ, அவங்களுடைய பிரெயின் வாஷிங்லையோ நாங்கள் போல, அவளுக்கு அருளப்பட்டிருக்கும் பாரு செய்தி, அது அல்லாஹ்வுடைய செய்தின்னு அப்பட்டமாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய செய்தி ஒருத்தர் கொண்டு வந்தார்னா அவர் இறை தூதராக தான் இருக்கணும். அதனால் நாங்கள் சாலிய நபின்னு எப்படி கண்டுபிடிச்சோம்னா அவர் கொண்டு வந்த வேதத்தை வச்சு கண்டுபிடிச்சோம். இது எவ்வளோ அர்த்தம்? அப்போ ஆளை பார்த்து மயங்கிறவன் வந்து இன்றைக்கி வந்து எப்போவுமே அவனை வந்து தரக்குறைவாக பார்ப்பாங்க. இப்போ இன்றைக்கி விஜய் பின்னாடி சொல்கிறாங்க, எங்களுக்கு கொள்கையெல்லாம் தெரியாதுங்க, விஜய் தாங்க அண்ணன் வரணுங்க. மனிதர்களில் ரெண்டு வகை. ஒன்று ஆட்களை நம்புவது. பாய் நல்லவர், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், புரியுதா? விஜய் நல்லவர், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுவோம், எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவோம். அது போடுறது நல்லதா கெட்டதா யோசித்து பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் அவ்வளோலாம் டீப்பாலாம் போகிறதில்ல. இது ஒரு ஜாதி. ரெண்டாவது கூட்டம் எப்படி தெரியுமா? ஆள் யாருன்னெலாம் பார்க்க மாட்டோம். அது எவ்வளோ பேர் புது ஆளாக இருக்கட்டும் பழைய ஆளாக இருக்கட்டும், என்ன செய்கிற அதை சொல், என்ன ஆர்குமெண்ட் வைக்கிற அந்த ஆர்குமெண்ட் சொல். இப்போது இந்த ஆர்குமெண்ட்டு கேட்குறவங்க எப்பயுமே புத்திசாலி. கோர்ட்டில் போனீங்கன்னா ஆளை வச்சு தீர்ப்பு சொல்கிறாங்களா, ஆர்குமெண்ட் வச்சு தீர்ப்பு சொல்கிறாங்க? ஆர்குமெண்ட், எவிடன்ஸ். அப்போ அவங்களாம் யார் ஜட்ஜு? புத்திசாலி. அவங்களெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து அழுது நான் குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் நம்பிடுவாரா? ஒருத்தன் ரொம்ப அப்பாவியாக இருந்து இப்படி இருந்து எல்லாம் வந்தாரா? நம்ப மாட்டார். ஒருத்தன் நான் தான் கொலை பண்ணாலும் நம்ப மாட்டார். அதுக்கும் எவிடன்ஸ் கொடுக்கணும். எப்படி கொலை பண்ண, எந்த கையில் கத்தி பிடிச்ச, அந்த கத்தியில் வந்து ஒன்றும் கைரேகை இருக்கா, கத்தியில் குத்துனவன் ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா, இது எல்லாமே ஆய்வு பண்ணுவான். இதெல்லாம் எவிடன்ஸ் வச்சு முடிவு பண்ணுறவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் புத்திசாலிங்க, மேன்மக்கள்ங்கிறாங்க.
இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சாலி நபி அவ்வளோ வருத்தம் இல்லைங்கிறாங்க. இவங்க ஆளை ஃபாலோ பண்ணுறாங்க. யார்? தலைவர்கள். எதை வச்சு மதிப்பு போடுறாங்க சாலி நபியை? சாலி நபியுடைய அந்த பர்சனாலிட்டியை வச்சு இவர் நபியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் இவங்க சாலி நபியுடைய பர்சனாலிட்டியை நம்பலை, அவருடைய வஹியை வச்சு எடை போடுறாங்க. புரியுதா? அப்போது இதுதான் வந்து இஸ்லாத்துடைய பியூட்டியை. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனையும் புத்திசாலியாக ஆக்கி விட்டு, நீ கீழ்த்தட்டு மேல்தட்டுலாம் கிடையாது, உன் அறிவு பட்டையை கிளப்பி விட்டுரும். புரியுதா? குரான் வந்து ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ப சொல்லுது. ஏன்? நம்ம ரசூல்லாவை பார்க்கவே இல்லை. ரசூல்லாவுடைய எந்த கேரக்டரை பார்த்து நம்மளால் இஸ்லாத்தை கொண்டு வர முடியும்? குரான் தான் நமக்கு மெயின். இப்போ நமக்கு சோர்ஸ் என்ன? ரசூல்லான்னு ஒருத்தர், அவர் உண்மையாளரா அவர் இருந்தாரா, அது தனி விஷயம், அதுவும் வெயிட்டு கொடுக்குது, அது தனி விஷயம். ஆனால் அதை விட பல 100 மடங்கு நமக்கு வெயிட்டான விஷயம் இது குரான். இதோடைய செய்தி, இந்த செய்தியை பார்த்தே நம்மளால் சொல்லிட முடியும், இது அல்லாஹ் தான் சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, செருப்பில் அடித்த மாதிரி பதில் கொடுக்குறாங்க. நாங்கள் சாலியை பார்த்து நம்பலை, அவருடைய வேதத்தை பார்த்து நம்புகிறோம். என்ன கடுப்பு! உடனே இப்போ சாலி நபி மேலேயும் இவங்களுக்கு பிரச்சனை என்ன? சாலி நபினால் பிரச்சனையா? இல்லை, பல வருஷமாக சாலி நபி ஊருக்குள்ளே இருந்தார், பிரச்சனை கிடையாது. இவர் எப்போ நபின்னு சொன்னாரோ அப்போ தான் பிரச்சனை. சரி, நபின்னு சொன்னதுலேருந்து என்ன பிரச்சனை? ஏன் என்ன பிரச்சனைனா, அவர் சொல்கிற வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய உத்தரவுகள், அல்லாஹ் கட்டுப்படுங்கன்னு அவர் கொண்டு வர்றாருல, அதில் எதுவுமே கட்டுப்படுற மாதிரி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? ஆணவத்தோடு சொல்கிறாரு, முடியாது. மாமன்னன்னு உட்கார சொல்கிறாரு. இது என்ன பழக்கம்னா? முடியாது. இது புது பழக்கம்னா இது ஒத்துக்க மாட்டோம். எங்கள் வீட்டு பெண்கள் மதிக்க மாட்டாங்க எங்களை. இதெல்லாம் பிரச்சனை. அப்போ பிரச்சனை என்ன? சாலி நபி கொண்டு வந்த செய்திகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரச்சனை? ரசூல்லா பிரச்சனையே கிடையாது, ரசூல்லா கொண்டு வந்த செய்திகள். இப்ராஹிம் நபி காலத்தில் என்ன பிரச்சனை? இப்ராஹிம் பிரச்சனையே கிடையாது, இப்ராஹிம் நபி கொண்டு வந்த செய்தி தான் பிரச்சனை. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? அதற்கு பதில் இவங்க என்ன சொல்கிறாங்க? தலைவர்கள், அடே நீங்கள் வந்து கொள்கையை பார்த்து ஏற்றுக்கிட்ட ஆட்களா? உடனே பதில் சொல்கிறாங்க. அதற்கு ஆணவக்காரர்கள், எதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதனை நாங்கள் மறுக்கிறோம் என்று கூறினார். நீ எல்லாம் ஒரு செய்தியை வந்து அது சரின்னு நம்புறேன்னா அந்த செய்தி நான் நம்பணும்னு அவசியமே கிடையாது, அப்படியே நாங்கள் மறுக்கிறோங்க. இப்போது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஏழைகள் இவங்களுக்கு எப்போவுமே இவங்களுக்கு வந்து எப்பயுமே சத்தியத்தை ஏற்பதற்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஆணவம் தான். உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது என்ன? ஆணவம். உண்மை என்ன? ஆதம் அல்லாவால் சிறப்பிக்கப்பட்டவர். ஆதம் நபி அல்லாவால் சிறப்பிக்கப்பட்டவர். யாரை விட? இப்லீஸை விட. இது என்ன? உண்மை. இந்த உண்மை இப்லீஸ் ஏற்றுக்கொள்ள தயாரா? தயாரில்லை. ஒரே உண்மை தான், ஏற்றுக்க தயாரில்லை. ஏன் தயாரில்லை? ஆணவம். அவனோட நான் பெரியவன், அது எப்படி சிறந்தவனாக முடியும்? அடே நான் சொல்கிறேன்டா, அல்லாஹ் சொல்கிறேன்டா சிறந்தவன், நீ சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இதுதான் பிரச்சனை. அப்போ ஆணவக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க? எதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அதனை நாங்கள் மறுக்கிறோம். எப்போவுமே இந்த ஏழைகளுக்கிட்ட ஆணவம் இருக்காது. ஏன்னா அவனே கீழே தான் இருக்கான், அவன் ஏழை இல்லை, அவனே வந்து ஒரு இதில் உட்காந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட பெருமடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ இந்த தடை வந்து அவன்கிட்ட இருக்கிறது இல்லை. அதாவது சத்தியத்தை ஏற்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அம்சங்கள் எது? ஆணவம், பெருமை, அகம்பாவம், இது எதுவுமே அவங்ககிட்ட இருக்காது. அதனால் டக்குன்னு இவங்க தான் முதல்ல ஏற்றுக்குவாங்க. செய்தியை பார்ப்பாங்க, கரெக்டாக தானே இருக்குது, இது நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை நம்ப மாட்டாங்க. அதனால தான் இந்த அற்புதம் வரலாற்றில் கேட்டவங்களாம் யார்? பெருமை அடிக்கிறவன் தலைவர்கள் தான் கேட்டாங்க. ஒரு அற்புதம் கொண்டு வா அப்படின்னு யார் கேட்குறாங்க? ரசூல்மார்கள்ட்ட தலைவர்கள் கேட்குறாங்க. ஆனால் ஏழைகள் அற்புதத்தை பார்த்து, இப்போ ஒட்டகம் வந்ததுக்கப்புறமா இவங்க களிமா சொன்னாங்க. சாலி நபி கூட இருக்கிறவங்க இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் சாலியும் பார்க்கல, சாலியோடைய ஒட்டகத்தையும் பார்க்கல, நாங்கள் பேச்சை பார்த்தோம், கரெக்டாக இருக்குது, அல்லாவுடைய பொறுத்த என்னுடைய இறைவன் தான் பேசுகிறாங்கிறது எங்களுடைய உள்ளம் சாட்சி சொல்லுது, இது 100% இறைவன் புறத்திலிருந்து தான் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம், அதனால் ஏற்றுக்கிட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் மறுக்கிறோம். நீ ஏற்றுக்கிட்டல, அதனாலேயே நாங்கள் மறுக்கிறோம். பிறகு அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். இப்போ அல்லாஹ் அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்.
இப்போ இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, அறுத்துட்டானுங்க. நம்முடைய இறைவனின் ஆணையை ஆணவத்துடன் மீறினார்கள். அல்லாஹ்வுடைய ஆணை எது? இந்த ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்ட்டு. மேலும் சாலியிடம் அவர்கள் கூறினார்கள், உண்மையில் இறை தூதர்களில் நீரும் ஒருவர் தாம் என்றால் எந்த வேதனை குறித்து எங்களை நீர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறீரோ அதனை எங்களிடம் கொண்டு வாரும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னப்பா ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்ட்டு? இல்லை, அறுத்துட்டேன், ஆணவத்துடன் அறுத்துட்டான். சாலியிடம் என்ன சொல்கிறாங்க, உண்மையில் இறை தூதர்னா எந்த வேதனை கொண்டு நீங்கள் எச்சரிச்சுட்டு இருந்தீங்களோ அதை கொண்டு வாங்க. இவங்களுக்கு இது என்ன மைண்ட் செட் என்ன அப்படின்னா, சாலி நபி யார்? ஒரு ஆள். நாங்கள் எவ்வளோ, எங்களுடைய வால்யூம் என்ன, மெஜாரிட்டி. ஒட்டகத்தை அறுத்ததுன்னு எங்களை எத்தனை பேர் நீ பள்ளி எடுப்ப? இத்தனை பேர் மேலே நீ கை வச்சிட முடியுமா? இப்போ போய் அந்த ஒட்டகத்தை ஒருத்தன் அறுத்துருப்பான், அவன் வீட்டுக்கு போனோம்னா 100 பேர் நிற்பான். சாலி நபி கூட இருக்கிறவங்க 10 பேர் 5 பேர் இருப்பாங்க. அவங்களும் பலம்லாம் இருக்காது, பயந்து போயிருப்பாங்க. வேணாங்க, வீட்டில் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, வம்பு தும்புக்கெலாம் போக வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, ஈமான் கொண்டுட்டோம், அதோடு எங்களை இருந்துக்கிறோம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அங்கே சண்டை போடுறதுக்கு மட்டும் எங்களை கூப்பிட்டு போவாங்க. என்னதான் மூசா நபி 12 லட்சம் பேர் கொண்ட பனி இஸ்ராயல்கள் கூட்டம் வச்சுருந்தாலும் ஃபிரௌன்ட்ட போகும்போது ஒரு 10 பேர் கூட வந்தாங்களா? ஒருத்தரும் வரல. இவர் மட்டும் தனியாக வர. அரண்மனைக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கே அவங்கெல்லாம் சாகிற வரைக்கும் கூட அரண்மனைக்கு போயிருக்க மாட்டாங்க. என்றைக்காவது பாத்ரூம் அடைச்சிக்கிச்சு, புரியுதா, ஏதோ ஒரு கிளீனிங்கு பண்ணணும். இந்த கிஸ்ராவுடைய மாளிகையை ஜெயிப்பாங்கள்ல உமர் சீரீஸில், சாத் பின் அபி வக்காஸ் அவனை போய் ஜெயிப்பாங்க. அப்போ கூட ஒரு சஹாபி வருவார், சல்மான் ஃபாரிசி. அவர் சொல்லுவார், வெளியிலேருந்தே பார்த்தது, இன்றைக்கி தான் தெரியுது இந்த பெட்ரூமில் இவ்வளோ தங்கம் இருக்குட்டு, கட்டில் தங்கத்தில் செஞ்சு வச்சுருக்கிறோம், பரதேசிங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சது. இதுக்காக தான் நாங்கள் மாங்கன்னு கஷ்டப்பட்டு வரி செலுத்தணும். இப்போ பார்த்தா இப்படி இருக்குது. இப்போ இன்றைக்கி பாரு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வீட்டில் 500 ரூபா கட்டு பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட அது ஏற்றுறதுன்னா ஒரு குட்டியான ஃபுல், அது குட்டியானை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக்கப் இருக்குல்ல, பிக்கப்பும் தாண்டி ஒரு டெம்போ, அந்த அமேசான் இதெல்லாம் ஒரு பெரிய டெம்போனும்ல, டெம்போ நிறைய காசு பெட்ரூமில் வச்சுருக்கான். இந்த சோஃபா ஃபுல்லாக காசு, பெட்டு ஃபுல்லாக காசு, கீழே காசு, மேலே காசு, சுருட்டி 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 ரூம் பேராக காசு வச்சுருக்கேன். அவ்வளோ பெரிய காசு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட அவ்வளோ கொள்ளை அடித்து வச்சுருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ இந்த பலவீனமானவர்கள் பொறுத்த வரைக்கும் சண்டைக்கெலாம் போக மாட்டாங்க. இப்போ இவங்க நினைக்கிறதுனா ஒரு ஆள் தானே, சாலி ஒரு ஆள் தானே, அறுத்தாச்சு. இந்த ஒட்டகத்தை அறுத்ததுனா ஒரு ஆள் தான். ஆனால் ஒட்டுமொத்த கூட்டம் சார்பாக அவன் அறுக்கிறான். அப்போ அதில் யாரெல்லாம் இன்வால்மெண்ட்டு? அவங்களும் சேர்ந்து தான் அதில் இன்வால்மெண்ட், புரியுதா? ஏன்னா அந்த விஷயத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா அறுக்கிறது ஒரு கை தானே அறுக்க முடியும். ஒட்டகத்தை என்ன போய் 1000 பேர் சேர்ந்து அறுத்தா எப்படி அறுக்க முடியும்? ஒருத்தன் தான் அறுக்க முடியும். ஒருத்தன் துணிஞ்சு அறுக்கிறான். அப்போ அறுத்தவன் மட்டும்தான் பனிஷ் பண்ணப்படணுமா? கிடையாது, எல்லாருமே பண்ணணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தீமையை பகிரங்கமாக ஒரு சமூகம் செய்துன்னா அந்த தீமையை எதிர்த்து நாம் என்ன பண்ணியிருக்கணும்? நாம் பேசியிருக்கணும். இல்லைன்னா அந்த தீமையில் நாமளும் இன்வால்வ்டு அப்படின்னு அர்த்தம், புரியுதா? இப்போ இன்றைக்கும் சாலி நபி, இப்போ இந்த வரலாறு படிச்சுட்டு சாலி நபியுடைய அந்த சமூகம் செஞ்சது சரின்னு நினச்சேன்னா இன்றைக்கும் நீ சாலி நபியுடைய சமூகத்தில் நீ சேர்ந்துக்கலாம். கரெக்டு தானேங்க? எதுக்குங்க? பூமி தானேங்க, நம்ம இஷ்டப்படி தானேங்க வாழணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா நீ அந்த கூட்டம்தான், புரியுதா? ஸோ அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த தீமையும் மனசளவில் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக நம்ம காட்டணுன்னு கூட இப்போ அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா நாடுகள்லையும் வெளிப்படையாக எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதில்ல. குறைஞ்சபட்சம் அந்த சம்பவத்தை படிக்கும்போது அடடா இது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மனசில் நினச்சா நம்ம அந்த கூட்டம். இது பண்ணலாமே, இவங்க தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நினச்சோம்னா நம்ம இந்த பக்கம். இப்போ இதில் இந்த கணக்கில் இப்போ பார்த்துக்கணும். அப்போது இறுதியில் திடுக்கிற செய்யும் ஒரு நிலநடுக்கம் அவர்களை தாக்கியது. உடனே அவர்கள் தம்முடைய இல்லங்களில் முகம் குப்புற விழுந்து இறந்து கிடந்தார்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு நிலநடுக்கம் முதல்ல அவங்கள அடிக்குது, புரியுதா? இங்கே இருக்கிறது எங்கள் மலையில் எப்படி வீடு விழுந்துடும்? இடிஞ்சு விழுமா? இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துடும்.
பில்லரில் பூகம்பம் வந்துச்சுன்னா விழுந்துடும். மலையில் இருக்கிறது விடுவோமா? விழுவாது. அவன் திமிர் என்ன, எங்களுக்கு என்ன ஆயிரும், ஒன்றுமே ஆகாதுன்னு கான்ஃபிடென்ட்டில் உட்காந்துட்டு. பூகம்பம் வருது, அடிக்குது. பூகம்பம் மட்டும் கிடையாது, சவுண்டு பயங்கர. இப்போ நம்ம காதுக்கு தாங்குகிற அளவுக்கு சவுண்டு தான் இருக்கும். அதை தாண்டி ஒரு சவுண்டு கொடுத்தீங்கன்னா செத்துருவேன். நீ சவுண்ட்லேயே ஒன்று சாவடிக்க முடியும். சவுண்ட் பாம்லாம் இன்றைக்கி இருக்குது. காற்று, அது இல்லாமல் ஒரு காற்று, ஒரு ஒரு சூறாவளி காற்று, ஒரு கொடூரமான ஆசிடிட்டிக் அந்த இது இருக்கக்கூடிய காற்று, இது அவங்கள பிடிச்சிருது. வீட்டுக்குள்ளே அப்படியே முகம் குப்புற சஜிதால அந்த பிணங்கள் அப்படியே கடந்தது. அவங்க அழிந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாலிஹ் நபி கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சில உபதேசங்கள் பண்ணுறாங்க. பிறகு சாலி, என் சமூகத்தாரே, நான் என்னுடைய இறைவனின் தூது செய்தியை உங்களிடம் எடுத்துரைத்து விட்டேன். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சொல்லணுமோ ரிக்வெஸ்ட் பண்ணி நான் சொல்லிட்டேன். மேலும் நான் உங்கள் நலனில் பெரிதும் அக்கறை கொண்டிருந்தேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். மேலும் நான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு நலன் நாடியவர்களை நீங்கள் நேசிக்கவில்லையே என்று கூறியவாறு அவர்களின் ஊரை விட்டு வெளியேறினார். இது ஊரை விட்டு வெளியே போகும்போது ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன இன்னொரு மேட்டர்னா, அறுத்த அன்னைக்கு பனிஷ்மெண்ட் வரல, அறுத்து 3 நாள் கழித்து தான் பனிஷ்மெண்ட் வருது. இப்போ இதில் இவங்களுக்கு இன்னும் திமிரு டபுளாக இருக்கும். அறுத்துட்டோம்ல, ஒன்றுமே ஆகலை, அப்படி பூச்சாண்டி காமிச்சாங்க. ஒரு சாலி பேசுனது கேட்டு இல்லை, இதை அடித்தா உடனே அழிக்கப்பட்டுரும் அப்படி இப்படின்ட்டு பாரு கண்ணு முன்னாடி துடிச்சு. அப்போ நேரம் அந்த மூஞ்சை பார்க்கணுமே, சாலிஹ் நபியோ மூஞ்சியும் அவங்க கூட இருந்த மூஞ்சியும் அப்படியே கறி பூசித்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஆச்சா எட்ரா தம்பி, அது வறுவல் போடலாம். அடுத்த நாள் சாப்பிட்றாங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரே கூத்து அடித்து சாலிஹ் நபியும் ஊரை விட்டு போயிட்டார். ஒளிஞ்சது தொந்தரவு. இந்த ஒட்டகமும் பெரிய பிரச்சனை என்ன, அது ஒரு நாள் தண்ணி குடிக்கணும். அது இன்னும் வேறு சில இடங்களில் வரும்போது அது டீட்டெயிலாக வரும். தண்ணி அது ஒரு நாள் ஃபுல்லாக அது அவ்வளோ குடிச்சிரும். அதே மாதிரி எந்த காட்டில் வேணாலும் போய் மேயுது. பெரிய தலைவலியாக இருக்குது. அதை தாங்கிக்க முடியல. சாலிஹ் நபி டார்ச்சர்னு நினச்சா அதை விட இந்த ஒட்டகம் அது ஒரு டார்ச்சராக இருக்குது. டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, 3 நாள் கழித்து போகிறார். இந்த 3 நாள் எதுக்கு எல்லாம் எடுத்துக்கிறான்? ஏன்னா இவங்களுக்கு உழுது போகிற அடி, அந்த இடி சத்தம் 3 நாள் டிஸ்டன்ஸுக்கு கேட்கும். அது அவங்கள பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ தூரம் தள்ளி போங்கன்றோம். புரியுதா? சின்ன பட்டாசு வச்சோம்னா கையிலே போடுவோம். ஒரு பெரிய பாம்பு வச்சோம்னா என்ன பண்ணுவோம், திரி இவ்வளோ பெருசு வச்சுட்டு பற்ற வச்சுட்டு இப்படியே போவோம். புரியுதா? அதே கல்குவாரில் வெடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம், வச்சு விட்டு டைமர் செட் பண்ணி விட்டு இப்படி வந்து தள்ளி நின்று வேடி போகும். அது மாதிரி ஒரு 3 நாள் ட்ராவல் பண்ணால் தான் தூரத்தில் அந்த சவுண்டு டும்முன்னு கேட்கும். அப்போனா அந்த பிரிக்க போகிறான்னு அர்த்தம். அல்ல அந்த 3 நாள் இவனுங்க அந்த 3 நாள் என்ன நினச்சிருப்பானுங்க, ஜாலியான 3 நாள். சாலிஹ் நபி பொய்யரு. புரியுதா? இப்போ இதில் அல்லாஹ் இந்த இடத்துல பாரு, ஒரு சீக்வன்ஸும் கொஞ்சம் மாற்றுறான். என்ன பண்ணுறான், சாலிஹ் நபி முதல்ல அழிக்கப்பட்டது சொல்கிறான். அதுக்கப்புறம் இவர் போகும்போது பேசின அந்த உபதேசத்தை சொல்கிறான். இது எதுக்கு அப்படின்னா, அப்போ அந்த ஃப்ளோவில் அதாவது இவங்க அடித்தாங்க, இவங்க அறுத்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க அழிக்கப்பட்டாங்க. அதோடு முடிச்சுட்டு கடைசியாக சாலிஹ் நபியோடைய அந்த இறுதி உபதேசத்தை அல்லாஹ் கொண்டு வரான். ஏன்னா அந்த ஃப்ளோவில் இந்த உபதேசம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, அந்த ஸ்டோரியில் கொஞ்சம் தொய்வு வரும், ஒரு லேக் வரும். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், முதல்ல அடித்ததுக்கப்புறம் அவன் என்னான்னா, அதுக்கப்புறம் இவர் என்ன கடைசியாக பேசினார், அதுக்கப்புறம் பின்னாடி அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அதில் இந்த அட்வைஸில் பாரு, என் சமூகமே, என்னுடைய இறைவன் தூது செய்தி உங்களிடம் எடுத்துரைத்து விட்டேன். மேலும் நான் உங்கள் நலனின் பெரிதும் அக்கறை கொண்டிருக்கேன். என்னை கெட்டவன் நினச்சிங்க, இப்போவும் அதான் நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ அக்கறையாக உங்கள் மேலே கவனத்தில் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கல. உங்களுக்கு நலன் நாடியவர்களை நீங்கள் நேசிக்கவில்லை. இது ஒரு நாசமாக போன சமூகத்துடைய ஒரு அடையாளம். என்ன, நல்லது சொல்கிறவனை கெட்டவன்னு நினைக்கிறது, கெட்டது சொல்கிறவனை நல்லதுன்னு நினைக்கிறது. இந்த கேரக்டர் ஒரு சமூகத்துக்கு வந்துருச்சுன்னா அது இனிமேல் தேராது. புரியுதா? நல்லது கெட்டது பிரித்து பார்க்குற தகுதி அது இழந்துருச்சு. நல்லது சொல்கிறவனை கெட்டதுன்னு நினைக்கிறது. நலம் நாடியவர்களை நீங்கள் நேசிக்கவில்லையே.
உங்களுக்கு உபதேசம் பண்ணவங்கள நீங்கள் நேசிக்கல. இப்போ அது மாதிரி எவ்வளவோ சீர்திருத்தவாதிகள் வந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து வில்லன்களாக பார்க்குறது. ஏன் உங்களை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு வழிகாட்டிகளை நீங்கள் என்ன பார்க்குறது? பெரிய நல விரும்பியாக பார்க்குறது. அவன் சொல்கிறது என்ன? அவனே ஒரு பிரெயின் வாஷிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து அவன் ஒரு பிரெயின் வாஷிங் சிலபஸை படித்து அவங்க கொடுக்குற காசுக்காக தரம் தாழ்ந்து இஸ்லாத்தை வளர்ச்சி நலித்து அவன் சொல்கிறான். ஆனால் உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறான். உங்ககிட்ட இருக்கிற எந்த தப்பையும் அவன் விட சொல்லலை. உனக்கு உன் மேலே எந்த ஒரு பாரமான பொறுப்பும் உன் மேலே சுமத்தலை. ரொம்ப ஈஸியாக நோன்பு வச்சுருப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவேன், தொழுதுருப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவேன். என்ன இந்த சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் இருக்கிற இந்த பிரச்சனை புரியுதா? இந்த உலகத்தில் நீதிக்கும் அநீதிக்கும் இருக்கிற பிரச்சனை, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். அதுக்குன்னு நிறைய நேரத்தை ஒதுக்கணும். அதுக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை ஒதுக்கணும். இதெல்லாம் சொன்னால் உனக்கு என்ன ஆகும்? கஷ்டமாகும். ஒன்றும் பண்ணாத, தொழுவு எல்லாம் பண்ணு, அது பண்ணு இது பண்ணு. இப்போ ரம்ஜான் மாதம் ஆச்சுன்னா வச்சுக்கோ, அவங்க எல்லாம் பாட்டுக்கு அவங்களுக்கு செட்டில் ஆகி உக்காந்துக்குவாங்க. எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிற அந்த ஆஃபர் கொடுத்தா எல்லோரும் போய் சேருவோம். நீ கிறிஸ்தவ மார்க்கம் இவ்வளோ ஃபாலோ அதிகமாக பரவுது, காரணம் என்ன? ஹலால் ஹராமே கிடையாது, சரி தப்பு எதுவுமே கிடையாது. இயேசு மனிதர்களுக்காக ரத்தம் சிந்தினார், எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தார். இது நம்புனா சொர்க்கம். இவ்வளோ ஈஸியாக ஒரு ஆஃபர் கொடுத்தா எவன் ஏற்றுக்க மாட்டான்? இதுக்கு என்ன பண்ணோம்? அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவணுமா? இல்லை, அதெல்லாம் இருந்துச்சு. ஈசா நபி தொழுதுருப்பார். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த தீனை எடுத்துட்டாங்க. மது குடிச்சிக்கலாம், பன்றி சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், எவ்வளோ நாளும் அநியாயம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து இப்போ ட்ரம்ப்புக்கு போய் ஒரு 10 பேர் நின்று இப்போ கையில் ஒரு 15-20 பாதிரியார்கள் போய் அவன் தலையில் தோளில் இப்படி அவன் கை வச்சுட்டு இப்படி உட்காந்துட்ருக்கான். எல்லோரும் பரமபிதாவே இவருக்கு பலத்தை கொடுப்பாயாக, இவர் இன்னும் திடப்பத்து என்ன. அதுதான் இப்போ சரவண பரமானந்தன் என்ன போட்டிருக்காரு, என்ன சொல்கிறாங்க, என்னடா உங்கள் ஆன்மீகம், என்னடா ஆன்மீகம்? இவருக்கு பலத்தை கொடுத்து காசாவில் 1.5 லட்சம் பேர் கொன்னது மாதிரி இன்னும் ஒரு 10-15 லட்சத்தை கொல்லட்டும். என்ன, ஈராக்கை நாசம் பண்ணி, லிபியாவை நாசம் பண்ணி, சிரியாவை நாசம் பண்ண மாதிரி மொத்த மிடில் ஈஸ்டையும் நாசம் பண்ணட்டும். அதற்கு இவருடைய கரங்களை வலுப்படுத்து. இதெல்லாம் ஜபமா? இது என்ன ஆன்மீகம் இது? புரியுதா? குழந்தைங்க உக்காந்துட்டுருக்கிற குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் டே டைமில் போட்டிருக்கான். கிட்டத்தட்ட 300-350 பேரோ 200 பேரோ ஈரானில் செத்துருக்காங்க. அந்த லைனாக அந்த சுடுகாடுகள் வச்சு என்ன மதன் கோரி எதிர்த்து வீடியோ போடுறாரு. மனசாட்சி உள்ள எல்லாருமே எதிர்த்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துல போயிட்டு இஸ்ரேலுக்கு ஜபம் உண்டாகட்டும், இஸ்ரேல் கர்த்தருடைய பூமி. என்ன கர்த்தருடைய பூமி? ஈசா நபி எங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க? கர்த்தருடைய பூமியில் தானே. சர்ச்சில் என்ன பண்ணீங்க நீங்கள்? கர்த்தர் உயிரோடு இயேசு வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? சர்ச்சில் பைபிளில் என்ன இருக்குது? விரட்டி அடிச்சிங்களா இல்லையா? சிலுவையில் பிடிச்சிங்களா இல்லையா? அப்போ இஸ்ரேல் அப்போ அது நல்ல பூமியா? அது எந்த பூமி நல்லது கெட்டது கிடையாது, அது யார் வச்சிருக்கிறாங்கிறத பொறுத்து. புரியுதா? இதே ட்ரம்ப்புக்கு இப்படிலாம் அநியாயம் பண்ணாத, எல்லாட்ட பதில் சொல்ல வேண்டியது வரும், கர்த்தர்கிட்ட மாட்டிக்குவேன், இயேசுவும் இதை விரும்ப மாட்டார் அப்படின்னு சொன்னால் இவன் விரும்புவானா? இதுதான் இவர் சொல்கிறார். நல்லது சொல்கிறவனை கூட வச்சுக்கிறது இல்லை, கெட்டது செய்கிறவனை சொல்கிறவனை கூட வச்சுக்கிறது. இனிமேல் நீங்கள் எப்படி உருப்பிடுவீங்க? உருப்படவே மாட்டீங்க, தேர மாட்டீங்க. வர்றேன், குட் பை, கிளம்பி போயிட்டாங்க. அடி பிரி 3 நாள் சரியான, அதுக்கப்புறம் பயங்கரமான அடி. இன்றைக்கி மியூசியமுக்கு போயிட்டாங்கோ. சரியா? இப்போ இந்த பகுதி, இப்போ அது அழிக்கப்பட்ட பகுதி, இது எங்கே இருக்குது அப்படின்னா மதாயின் சாலைங்கிறது. இது வந்து எங்கே இருக்குன்னா, நபிசுல்லாஸ்லம் வந்து தபுக் போருக்கு போனாங்க. மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அது தபுக்கு. அவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க வெயில் காலத்தில். நோட் அட் த பாயிண்ட். போருக்கு காலில் செருப்பு கிடையாது, பாலைவனத்தில் 50 டிகிரி டெம்பரேச்சரில் நடந்து போகிறாங்க. அந்த பகுதியில் தான் ரசூல்லா தாண்டி போகிறாங்க. அப்போ தாண்டி போகும்போது அது சொல்கிறாங்க, இந்த நகரம் வந்து
சாலிஹ் நபியுடைய நகரம், அழிக்கப்பட்ட நகரம், இந்த இடத்துல தங்காதீங்க. அங்கே முகாம் போடுறாங்க. அவங்க நபிசுல்லா சாபாக்கள் உடனே சொல்கிறாங்க, முகாமை எடுத்துருங்க, முதல்ல இங்கேருந்து ஜூட் விடுங்க, இங்கே தங்கக்கூடாது. இந்த யாருமே இங்கே அழுவாமல் இங்கே யாருமே நிற்கக்கூடாது. இங்கே இருந்தீங்கன்னா அழுதுட்டு தான் நிற்கணும். அல்லாவுடைய அசாப் வந்துருச்சுன்னு நிற்கணும். அதே மாதிரி சொல்கிறாங்க, இந்த ஒட்டகம் எந்த கிணறுல தண்ணி குடித்ததோ அந்த கிணறை மட்டும் காமிச்சு இதை மட்டும்தான் தண்ணி எடுக்கணும். மீதி அந்த ஊர்க்காரங்க தண்ணி குடித்த எந்த கிணத்துல தண்ணியும் எடுக்கக்கூடாதுன்றாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒட்டகத்துடைய தண்ணி, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து சமையல் பண்ணிடுறாங்க. இவங்களே பஞ்சத்தில் இருக்கிறாங்க. ஒத்த பேரிச்சம்பழம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து அங்கங்கே சமைக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு சாப்பாடு போடணும். ஆர்மியில் அத்தனை பேருக்கு சாப்பாடு செஞ்சு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. ரசூல்லா சொல்கிறாங்க, கொட்டிருங்க கீழேங்கிறேன். இது அல்லாவுடைய அசாபு இறங்கின இதில் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறேன். இப்போ 2008 இது டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்கார் நம்ம ஜி எம்பிஎஸ் வந்து. இப்போ அதாவது எம்பிஎஸோடைய அப்பா, அவர் பெரிய சைத்தானு, சின்ன ஹஜ்ஜில் போனால் 3 சைத்தான் இருப்போம். பெருசு, ஆவரேஜு, மீடியமு, ஸ்மாலு. ஸோ 3 சைத்தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய சைத்தான் வந்து ஆக்குனது. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இறைவனால் தண்டிக்கப்பட்ட இந்த இடத்திற்கு அழுதவர்களாக தவிர நீங்கள் செல்ல வேண்டாம். நீங்கள் அழுதவர்களாக இல்லை என்றால் அவ்விடத்திற்கு செல்லாதீர்கள். அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த இடத்துல நின்று சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அசாப் வந்துடும். அழிக்கப்பட்ட பகுதி ஜூட் விட்டு போய்கிட்டே இருக்கு. இது வந்து புகாரியில் 433, 3381, 4419 இதெல்லாம் புகாரியில் இருக்குது சார். சலஃப் சார், கொஞ்சம் பாருங்கள் சார். எப்படியாவது உங்கள் அமைச்சர் சுற்றுலாத்துறைக்கெல்லாம் சொல்லி ரசூலோட ஹதீஸ் சொல்லுங்கள் சார். புகாரியில் இருந்தால் தான் நீங்கள் குரானோட ஸ்ட்ராங்காக நம்புவீங்க. ஏன்னா அது மறுக்கவே மாட்டீங்க. அடுத்த ஹதீஸ் 3379 புகாரியில், மக்கள் தபுக் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூது கூட்டத்தார் வசித்த பூமியான ஹிஜ்ர் எனும் பகுதியில் தங்கினார்கள். அதன் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து அதனால் மாவு பிசைந்தார்கள். இறைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பகுதி கிணற்றிலிருந்து அந்த தண்ணீரை இறைத்த கொட்டுவிடும்படியும் பிசைந்த மாவை ஒட்டகங்களுக்கு தீனியாக போட்டுவிடும்படியும், மாவும் போச்சு, சாப்பாடும் போச்சு, கட்டளை இட்டார்கள். இப்போது இந்த நிலைமையில் கூட ரசூல்லா நினச்சிருந்தா ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கலாம். அல்ல பசியில் இருக்கோம்ல, ஏதோ ஒரு மாவு இருக்குல்ல, கரைச்சிட்டாங்க, தெரியாமல் தானே பண்ணாங்க, தெரியாமல் பண்ணிட்டோம்ல, சாப்பிட விட்டுறல, அதுக்கப்புறம் இனிமேல் பேன் பண்ணிடலாம். இப்போ கரைச்சதும் வீண் பண்ண வேண்டாம், கொட்டுங்கன்றாங்க. ஒட்டகம் தண்ணீர் குடிக்கும் எந்த கிணற்றிலிருந்து குடித்து கொண்டிருந்ததோ அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்படியும் உத்தரவிட்டார்கள். இது புகாரியில் இருக்குது. இந்த ஜெமினி வந்து இது வந்து சொல்லுது. ஜெமினிகிட்ட கேட்டேன், இது இந்த சுற்றுலாத்தரமாக மாற்றிருக்கா, எனக்கு சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த நபியுடைய பகுதி தான் இவங்க கை வச்சுருக்காங்களா அப்படின்னு. அது வந்து சொல்லுது, எல்லாம் சொல்லி ஆமாம் இந்த பகுதி வந்து படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். எது ஜெமினி சொல்லுது, இது வந்து படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான், சுற்றுலாத்தலமாக இப்போ இருக்கான்னு நான் கேட்டேன். அது வந்து என்கிட்ட சொல்லுது, நீ எது கேட்குற, அங்கே சுற்றுலா போறியா, அது சுற்றுலாத்தலமாக மாறினாலும் அங்கு வேடிக்கை பார்க்க சென்று விடாதீர்கள். யார் சொல்கிறா? ஜெமினி. வேடிக்கை பார்க்க போய்விடாதீர்கள், படிப்பினையாக வேண்டுமென்றால் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக செல்லுங்கள். அந்த இடத்துல படிப்பினைக்காக போங்க, தௌபா செஞ்சுட்டே போங்க, எல்லாம் அழிச்சிருவோம் அவங்கள அப்படின்னு சொல்லி ஜெமினி ஏஐ சொல்லுது. இந்த கூமுட்டைங்க அதான் சொல்கிறாங்களா, இந்த கல் பேசுது, மண் பேசுது, மரம் பேசுது, செடி கொடியெல்லாம் பேசுது. இவங்கெல்லாம் எப்போ தான் இவங்களுக்கு பாயிண்ட் வரும்? உட்காந்து சலஃபுகள்லாம் உட்காந்து பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துட்டே இருக்கீங்க. இஸ்ரேலாக அடிக்கிறான், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் பாயிண்ட் வரல. அடே எப்போ தாண்டா உங்கள் பாயிண்ட் வரும்? கணக்கு இருக்குல்ல. அப்போது இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கி வந்து அது சுற்றுலாத்தலமாக ஆக்கியிருக்காங்க. அது அல்லுலா அப்படின்னு ஒரு சுற்றுலாத்தலம், அங்கே லாட்ஜு கட்டியிருக்கான். பாலைவனம் காமிச்சு அந்த மாளிகை வந்து காட்டுறானா. எது அந்த மற்ற மாளிகையெல்லாம் காணோம், அந்த தரைப்பகுதியில் காட்டின மாளிகையெல்லாம் காணோம். அங்கே என்ன இருக்குன்னா, அந்த பாறையில் பெருசாக கட்டினாங்கல்ல, அது அப்படியே இருக்குது. அது போய் நின்று இதை அடிச்சு போய் இந்த மாசாலா தவாரங்கள் அவன்லாம் போய்
என்ன மாஷால்லா தபாரக்கல்லா, நம்ம தீனி பண்டாரம் சவுதியில் ஒரு தருதலை ஒன்று இருக்குல்ல, அந்த பரதேசி அவனும் போய் இப்படிலாம் பார்த்து இது வந்து இப்படி ஸ்பாட்டு அப்படி ஸ்பாட்டுன்னெலாம் போய், புரியுதா? அது வந்து மோசமான ஒரு ஸ்பாட்டு. அங்கே போனால் இப்ரத், அங்கே வந்து படிப்பினை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு 2-3 வசனங்கள் இருக்குது. டயர்டாயிரும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா? இதோடு நிறுத்திடலாமா? 1 hour கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போது இதில் கன்க்ளூஷனாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீ மாதிரி இந்த இவனுங்க இப்போ பேக்கேஜெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ இதில் கூத்து என்னென்னா, இப்போ குரானில் சொன்னல, ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், இன்னொன்று ஆது நபியோடைய சமூகம், இன்னொன்று சாலி நபியோடைய சமூகம், இன்னொன்று பின்னாடி வரப்போது லூத்து நபியோடைய சமூகம். இது 3ம் அரபு சுற்றி அழிக்கப்பட்ட நகரம். இங்கே தான் இவனுங்க டூரிசமே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து அந்த லைன் சிட்டின்னு ஒன்று போகுது, நியோம்னு ஒன்று போகுது. இந்த 3ஐயும் கவர் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி? அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணுறீங்களா? அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணுறீங்களான்னு என்ன பண்ணிடுவேன்ட்டு கொஞ்ச நாளைக்கு எல்லாம் அசாப் தரமாட்டான். அல்லாவுடைய ஸ்டைல் அதுதானே. ஒட்டகம் அறுத்தவனெல்லாம் அசாப் வராது. இப்போ ஒட்டகத்தை அறுக்கிறாங்க இவங்க. அது சுற்று, அதாவது திமிருக்குன்னே பண்ணுறானுங்க போல இருக்கு. வேறு பக்கம்லாம் பண்ணலாம் டூரிசம். பாலைவனத்தில் கருமம் என்ன, எந்த பக்கம் வேணாலும் பண்ண வேண்டியது தானே. லூத் நபி அழிஞ்ச பக்கம் ரெட் சி, அதாவது அதோடைய ஒரு ஸ்டாப் ரெட் சி, இன்னொரு ஸ்டாப் வந்து அழிக்கப்பட்ட ஆது சமூகம் என்ன, அப்புறம் சாலி நபியுடைய இது. இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு பக்கம் லைன் சிட்டி, ஒரு பக்கம் கியூப் சிட்டி, ஒரு பக்கம் நியோம் சிட்டி, இந்த 3மே பண்ணி டெவலப் பண்ண வைக்கிறான். இது வந்து சொர்க்கம் தஜ்ஜால், அதாவது அது சொர்க்கமாக மாறப்போகுதுன்னு. இப்போவே நரகமாக மாறிடுச்சு. நானும் வந்து 2030 கடைசி வரைக்கும் இவங்களுக்கே அந்த 2030 வராதாட்டு இருக்குது. என்ன 2030 பார்க்காமலே இவனுக்கு போய் சேர்ந்துருவானுங்களாட்டு இருக்குது. என்ன லட்சணம் தெரியல. எல்லாம் ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு. ஸோ இது சவுதி போகிறவங்க, இந்த உம்ரா பேக்கேஜில் போகிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த உம்ரா வியாபாரிகள் இருக்காங்க, கிறுக்கு பசங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவானுங்க இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு. அங்கே தங்குனீங்கன்னா 2 நாள் பெரிய பெரிய மாளிகைலாம் நாங்கள் காட்டுறோம். தாஜ்மஹால்னா போய் தாஜ்மஹால் அதை விட பெருசாலாம் இருக்கணும். அதெல்லாம் பார்க்குற வேண்டிய இடம் இல்லை, அழுவ வேண்டிய இடம். அங்கே போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு குரூப் ஃபோட்டோ நின்றுட்டு பின்னாடி இருந்துட்டு, அங்கே வந்து சாப்பாடு, அங்கே ஃபுட் ஸ்டால் போட்டு ஐஸ்கிரீம் போட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய, அங்கே தங்கவே கூடாத இடங்கள் அது. அந்த ஹதீஸ்லாம் இப்போ சொன்னல, இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு தீமையான கூட்டத்திலிருந்து ஆகாமல் இருப்பதற்காக நம்மளை பாதுகாப்பானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.